சில நேரங்களில் நமக்கே ஆச்சரியமாக இருக்கணும், இவ்வளோ தப்பு பண்ணிருக்கோமே, நமக்கு இன்னும் எந்த கஷ்டம் வரலையே. அந்த அளவுக்கு அவன் இருக்க முடியாது. இன்னும் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய தப்பில் போயிட்டு இருக்கும் தெரியுது, ஆனாலும் எனக்கு உடல் நல்லபடியாக இருக்குது, அமைதியை கொடுத்துருக்கான், ஒரு ஆரோக்கியமாக இருந்தமாட்டு இருக்கேன். நமக்கே வியப்பாக இருக்கும், நம்ம கஷ்டத்துக்கு உடனே பிடிச்சிருக்கணுமே, பிடிக்கல அப்போ ஒரு நம்ம சரியாக இருக்குன்ற அளவுக்கு சைத்தான் மாற்றி கொடுக்குறோம். அவன் மன்னிச்சு கருணை புரிஞ்சு தெளிவு பெறுறதுக்காக, தெளிவு பெற்று நீங்கள் விரும்புறதுக்காக அவகாசம் கொடுக்கப்பட்டே இருக்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவகாசம் தான் நமக்கு, நம்ம தூய்மையிறதுக்காக. என் மனசை விசாலப்படுத்திக் கொடு, விரிவாக்குவனே என்னுடைய இதயத்தை விரிவாக்கி, என் மனசை விசாலப்படுத்திக் கொடு. இப்படி நம்ம எங்கெல்லாம் மனசுக்குள்ள சுருக்கம் ஏற்படுதோ, மன்னிக்க முடியாது, பொருளை செலவு பண்ணுறதுக்கு சுருக்கம் ஏற்படுது, அல்லது நம்முடைய மனைவி நம்ம இருக்குது, மனசு இருக்குதுன்னா அதை உணர்ந்து ஒத்துக்கிட்டா போதும். அல்லாவே அதிகமாதியான நினைவு கூறுங்கள் ஏன்னு சொன்னால், அவன் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு உதவி இருக்குது. நினைச்ச உடனே உதவி, உடனடியாக நமக்கு உதவி. என்ன உதவி? அமைதி. ஃபர்ஸ்ட் அமைதி. உடனடியாக உதவின்னு சொன்னால் முதல்ல அமைதி கிடைச்சிடும். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் தான். நான் தூய்மை எடுக்கிறதுக்கும் என் மனசை பரிசுத்தப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டே இருக்குது. பிரித்தறிஞ்சு நடக்கிறதுக்கும், அவன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கும், சண்டை இருக்கும், இன்னும் குணங்களை செலவு பண்ணுறதுக்கும், நம்ம கூட பொருளை செலவு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பயன்படுத்துறதில்லை. நிறைய வாய்ப்புகள் நமக்கு அடுத்தவங்க உதவி பண்ணுறதுக்கு சூழ்நிலை உருவாகுது, மனசு இறுகி போகுது. அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு எவ்வளோ சூழ்நிலை உருவாகுது, மனசு மன்னிக்கவே மாட்டேங்குது, மனசு இறுகிட்டு இருக்கு. மனசு இறுதியடையணும், அதனால இருள் சூழக்கூடாது. அப்போ இரண்டு ஒப்படை. நீங்கள் அந்த கஷ்டத்தை விடுவிக்கப்பட்டால் எந்த அளவுக்கு நமக்கு அமைதி கிடைக்குமோ அந்த அமைதியை முதலே கொடுத்துரும். பெரும் குழப்பத்தில் இருக்கும், பெரும் கஷ்டத்தில் இருக்கும், ஆனால் என் இறைவனே என் பாவங்களை மன்னிச்சு எனக்கு பொறுமையை கொடு, அமைதி கொடு, கேட்க அமைதி கிடைக்கும். அப்படி நம்ம பாவ மன்னிப்பு தேடலாம் இருக்கிறோம். 11:2-3 அத்தியாயம் 11:2-3. நீங்கள் அல்லாஹ் என்று அழைக்காதீர்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனாகவும் நான் அவனிடமிருந்து இருக்கின்றேன். நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி அவனிடம் திரும்புங்கள். அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும் தன் அருளை கொடுப்பான். ஆனால் நீங்கள் புறக்கணித்தால் மாபெரும் நாளின் வேதனை குறித்து நிச்சயமாக உங்களுக்காக நான் பயப்படுகிறேன். அதனால் நம்மளுடைய தீமைகளை நீக்கிறதுக்கும் நன்மையில வாழ்றதுக்கும் நீங்கள் அல்லாட்ட உதவி தேடுங்க, படைச்சவன் உதவி தேடுங்க. மனிதனை கொண்டு ஒரு காலம் நீங்கள் தீமையை நீக்கிற முடியாது, அறிவை கொண்டு பொருளை கொண்டு மனிதனை நீக்க முடியாது, நன்மையை அடைஞ்சிட முடியாது. நீங்கள் அல்லாவேன்றி அழைக்காதீர்கள், இறைவன் பக்கம் திரும்புங்க. அவங்களோடு இருக்கான அத்தாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவன் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்கான்.